இந்த முதல் மாதத்துல பாத்தீங்கன்னா குழந்தையுடைய அளவு சிறிய கசகசா அளவுன்னு சொல்லுவாங்க இல்லையா, கடுகை விட சின்ன அளவு. அந்த அளவுல தான் குழந்தையுடைய சைஸ் வந்து ஆரம்பிச்சிருக்கும். பிரெக்னன்சி நம்ம டெஸ்ட் பண்ணதும் டாக்டர் கிட்ட போனதுமே அவங்க கண்டிப்பா நமக்கு சப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் எழுதி கொடுப்பாங்க. விட்டமின்ஸ்க்கு கால்சியம் அப்புறம் அயன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சத்துக்கள் வந்து எழுதி கொடுப்பாங்க. அது தவிர்த்து அந்த சத்துக்கள் எல்லாமே மாத்திரையிலேயே நமக்கு கிடைச்சிருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அந்த மாத்திரைகளை நம்ம ஸ்கிப் பண்ணாமல் கண்டிப்பாக எடுத்துக்கணும். கூடவே நம்மளுடைய உணவு மூலியமாகவும் அந்த சத்துக்களை நம்ம குழந்தைக்கு கொடுக்கணும். கர்ப்பத்துடைய முதல் மாதத்துல தாய் வந்து அவசியமா சாப்பிட வேண்டிய உணவுகள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபோலிக் ஆசிட் நிறைந்த உணவுகள், ஃபோலேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சத்து வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். குழந்தையுடைய மூளை, முதுகு தண்டு வளர்ச்சி, உடல்ல இருக்கிற உறுப்புகள் வந்து சீராக வளர்ச்சி அடைகிறதுக்கு இந்த சத்து அவசியம். இது எதுலாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பீன்ஸ், ப்ரோக்கோலி, சிட்ரஸ் பழங்கள், இதுலலாம் வந்து இந்த சத்துக்கள் அதிகமா இருக்கும். இது தவிர்த்து நம்ம பால் பொருட்களான பால், தயிர், வெண்ணெய், சீஸ் இதெல்லாம் அதிகமா சேர்த்துக்கிறது மூலமா குழந்தைக்கு தேவையான கால்சியம், புரோட்டீன் இதெல்லாமே கிடைக்கும்.